கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்பில் நாம் அந்நிய பாஷைகள் என்றால் என்ன எந்த தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். போதும், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து பாடும்படி கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்கிறோம். அந்நிய பாஷைகள் என்றால் என்ன என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் அடியினுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ வசனங்களை வாசித்த மகளை ஆசீர்வதியும், வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதித்தாரும். துதிக்கான மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியரில் நாம் வாசித்தோம். முதலாவது அந்நிய பாஷைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷைகள் என்பது என்ன? அந்நிய பாஷைகள் என்றால் அதர் டங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிறது. 1 கொரிந்தியரில் நாம் எடுக்கும் பொழுது 2 பாஷைகள் இருக்கிறது. ஒன்று மனுஷர் பாஷைகள், என்னென்று தூதர்கள் பாஷைகள். இந்த 2 பாஷைகளையும் நாம் பார்க்க முடியும். ஆகியால் பிரியமானவர்களே, 2 பாஷைகளை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்ற வார்த்தை. Though I speak with the tongues of men and of angels and have not charity, I am become as sounding brass or a tinkling cymbal. நாம் வாசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 2 காரியம் இருக்கும். ஐ ஸ்பீக் வித் த டங்ஸ், அது ஒரு பாஷை. ரெண்டாவது அந்த டங்ஸ் ஆஃப் மென், மனிதனுடைய பாஷைகள். 2வது தூதர்களுடைய பாஷைகள். இந்த 2 பாஷைகளை பற்றி தான் சற்று நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்நிய பாஷைகள் என்றால் ஒருவர் இயல்பாக அறியாத அல்லது கற்றுக்கொள்ளாத வேறு மொழியில் பேசுவது என்று பொருள்படும். அதாவது அந்நிய பாஷைகள் என்றால் நமக்கு அறியாத ஒரு பாஷை, நாம் அறியாத ஒரு பாஷையை தான் அந்நிய பாஷை என்று சொல்லுவார்கள், இல்லை அதர் டங்ஸ் என்று சொல்லுவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நாம் கவனிக்கிறோம் என்ன அப்படின்னா, கவனிப்போம்,
கிறிஸ்தவ வேதாகம அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், இது பரிசுத்த ஆவியின் ஒரு வரம் ஆக கருதப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வரமாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதாவது கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று பொருள்படுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்றால் 9 வரங்கள் இருக்கிறது. ஆவியின் கனிகளும் 9 இருக்கிறது, அதுபோல் வரங்களும் 9 இருக்கிறது. அதில் ஒரு வரம் தான் இந்த அந்நிய பாஷை. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த அந்நிய பாஷைகளை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது பெற்றுக்கொள்வதற்காக இறங்கின பொழுது அப்போஸ்தலர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்த அந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அதை கேட்டார். அவரவர் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே அப்படின்னா அவரவருடைய தாய்மொழி. நமக்கு தமிழ் தாய்மொழியாக இருக்கும், சில பேருக்கு தெலுங்கு தாய்மொழியாக இருக்கும், சில பேருக்கு கன்னடம் தாய்மொழியாக இருக்கும், சில பேருக்கு மலையாளம் தாய்மொழியாக இருக்கும். அந்தந்த பாஷையில் அவர்களுக்கு கேட்டது. இதுதான் பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த ஒரு காரியம். சரி, இது உண்மையான மனித மொழிகள் ஆக இருந்தது. அதாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிகள், மனுஷருடைய பாஷையாக அது இருந்தது. மனுஷருடைய பாஷை என்றால் மனுஷனுடைய மொழிகள், லாங்குவேஜ். ஆகையால் நோன் லாங்குவேஜ் ஒன்று, இன்னொன்று அன்னோன் லாங்குவேஜ், 2 சொல்லலாம். ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய பாஷை, என்று புரிந்து கொள்ள முடியாத பாஷை, 2 பாஷை இருக்குது. இது உண்மையான மனிதனுடைய மொழிகளாக இருக்கிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அந்த 12, 14 அதிகாரங்களிலே பவுல் அப்போஸ்தலன் இந்த அந்நிய பாஷைகளை பற்றி அவர் போதிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாக பவுல் அந்நிய பாஷைகள் பற்றி என்ன போதிக்கிறார் பாருங்கள். அந்நிய பாஷைகள் என்றால் ஆவியினுடைய ஒரு வரம், பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வரமாக இருக்கிறது. சபையில் அதை பேசினால் விளக்கம் அவசியம், விளக்கம் கொடுக்க வேண்டும். நம்ம அந்நிய பாஷைன்னா நாம் சொல்கிறது புரியாத பாஷை. அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மொழி இருக்குத, அதில் பேசுகிறதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன்னா அது விளக்கப்பட்டு தான் கொடுக்கப்படுகிறது. வேறு அந்நிய பாஷைங்கிறது நமக்கே அறியாமல் நாமே புரிந்து கொள்ள முடியாத பாஷை பேசுகிறோமே, அந்த பாஷைக்கு சபையில் என்ன செய்யணும்? அர்த்தம் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்பதாக இங்கே வேதத்திலே பார்க்கும். அப்போ அந்நிய பாஷை பேசுகிறது என்ன அப்படின்னா அற்புதம், அதுக்கு அர்த்தமும் நம்ம சொல்லணும். அதுதான் மிக முக்கியமானது. பாருங்கள், இல்லையெனில் அது தனிப்பட்ட ஜெப வளர்ச்சிக்காக, நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். நாம் பேசுகிற பாஷை நமக்கே புரியாது. ஏன்னா இந்த பாஷையை பேசுகிறவன் மனிதனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான். ஆகையால் தேவனுக்கு அந்த பாஷை புரியும், ஆனால் நமக்கு புரியாது. ஏன்னா ஆவியானவர் நம்முடைய நாவுகளை பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆவியானவர் நம்முடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசும்போது அது தேவனுக்கு புரியும், ஆனால் நமக்கு அது என்னன்னே புரியாது. இது தூதருடைய பாஷைன்னு சொல்கிறது. அப்போது மனுஷருடைய பாஷை அப்படின்னா அந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மொழியில் பேசினாங்க. சுமார் 17 மொழி பேசக்கூடிய ஜனங்கள் அந்த பஸ்கா என்ற பண்டிகைக்கு கூடி வந்திருந்தாங்க. அப்பொழுது 120 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் அவரவருடைய ஜென்ம பாஷையில் தாய்மொழியிலே பேச கேட்கிறோமோ இதை எப்படி என்று சொன்னார்கள். ஆகையால் 2 பாஷையை பார்க்குறோம். ஒன்று அந்நிய பாஷை என்பது நாம் புரிந்து கொள்ள முடியாத பாஷை, அது தேவனோடு பேசணும். அது நமக்கு தனி நபருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறதுனால அதை கூடி மட்டும் எங்கே பேசக்கூடாது? சபையில் பேசக்கூடாது அப்படின்னு பவுல் எழுதுகிறார். சபையில் நீங்கள் பேசாண்டாம், ஆனால் தனி ஜெபத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள் என்று. இப்போ அந்நிய பாஷைகளில் 2 வகை இருக்குது. 2 வகை இருக்குது. என்னன்னு பார்க்குறோன்னா,
ஒன்று அறியப்பட்ட மொழி, ஒன்று அதாவது நோன் லாங்குவேஜ், நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய மொழி. இரண்டாவது, அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது போல மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனித மொழிகள். மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிகள் தான், அதுதான் ஒன்று. இரண்டாவதாக ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பாஷை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:14 2வது வசனத்தில் நாம் அதை பார்க்குறோம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியில் இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே, இது என்ன அப்படின்னா, இது அன்னோன் டங்க், அன்னோன், புரிந்து கொள்ள முடியாதது. பேசுகிறவர்களுக்கும் புரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியாது. இதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியலை, பக்கத்தில் சபையில் இருக்கிறவங்களுக்கு புரியலை, அதனால் நீங்கள் சபையில் பேச வேண்டாம். நீங்கள் அந்நிய பேச என்ன செய்யண்டாம், சபையில் பேசாண்டாம், தனி ஜெபத்தில் பேசுங்க. நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு நீங்கள் பேசுகிறீங்க. ஆகையால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியில் என்ன செய்கிறான்னா, ரகசியங்களை பேசுகிறானா. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பார்த்தீங்களா, இந்த அந்நிய பாஷை கூடிய வரைக்கும் யாரோடு பேசுகிறாங்க, தேவனோடு. இது அன்னோன் டங்ஸ் அப்படின்னு சொல்லுது. 2 இருக்குது, ஒன்று நோன் டங்ஸ், இன்னொன்று அன்னோன் டங்ஸ், புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளக்கூடிய மொழி வேறு, புரிந்து கொள்ள முடியாத பாஷை வேறு. இந்த 2 பாஷை இருக்குது, மனுஷருடைய பாஷை, தூதருடைய பாஷை. 2ஐ பற்றி பவுல் எழுதுகிறார். அப்போது அந்த தூதருடைய பாஷையை நம்ம பேசுகிறோன்னா தேவனோடு பேசுகிறதுனால சபையிலே அவர்கள் பேசாதிருக்க கடவர்கள். அது தனிப்பட்ட மனிதனுடைய பக்தி விருத்திக்காக பயன்படுகிற ஒரு காரியம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். அப்போ பார்த்தீங்களா, அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்க அது மனுஷருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறான், ரெண்டாவது புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். அது எதற்கு பயன்படுகிறது, சபைக்கு பயன்படுத்துகிறான். அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது சபை வளர்ச்சி அடைவதற்காக பயன்படுத்தப்படுகிறது தீர்க்க தரிசன வரம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12 அன்பை நாடுங்கள் 13 என்று நினைக்கிறேன் இல்லையா. நான் மனுஷர் பாசைகளை பேசினாலும் அன்பை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் அன்பு நாடுங்கள் தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன வரத்தை குறித்து அங்கே பவுல் அழகாக எழுதுகிறார். பாருங்கள், ஒன்று கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்பணும். நம்ம எதை விரும்பணும், ஆண்டவரே சபையில் தீர்க்க தரிசன வரத்தை கட்டளையிடுங்க. யாருக்குன்னு சொல்ல, எனக்கு தாருங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் ஆர் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். மனம் திரும்புதல் இல்லாமலேயே யாருக்கு தேவன் வரங்களை கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த வரங்களை கொடுக்குறார். அதனால் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன, கர்த்தாவே சபை பக்தி விருத்தி அடைவதற்காக தீர்க்க தரிசன வரத்தை கட்டளையிடும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அது யாருக்காவது கர்த்தர் கொடுத்துட்டு போட்டு, ஆனால் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அது அவசியம். அதைத்தான் இங்கு பவுல் எழுதுகிறார். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியில் ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாத கூட தேவனிடத்தில் பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான், புத்தி ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அது சபையில் பேசி பிரயோஜனம் இல்லை.
சபையில் பேசாமல் நாம் தனி ஜெபத்தில் நம்முடைய அறை வீட்டுக்குள்ளே கதவை மூடிக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். அல்லது சர்ச்சில் தனி ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அந்நிய பாஷை பேசலாம். மற்றபடி நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா கல்லாத ஒருவன் வரும்போது இது என்னதுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அது யாருக்கும் பக்தி விருத்தியும் உண்டாக்காது. அது தனி நபருக்கு மட்டும்தான் பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறான். நம்முடைய சபை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தீர்க்க தரிசனம் வரம் யாருக்காவது இருந்ததுன்னா அதை மேம்படுத்திக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். ஒரு சபை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 50 பேரோ 100 பேரோ இருக்கீங்கன்னா குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் வரல, ஏன் ஒரு 10 பேருக்கு கூட அந்த தீர்க்க தரிசனம் வர கிரேசியம். அதனால் சகோதரன் பிரணாம் என்ன செய்கிறாருன்னா, ஆராதனைக்கு முன்பு ஒரு அறையில் அந்த தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற அந்த விசுவாசிகள் ஒன்றாக கூடி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஒவ்வொருவராக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், மொத்தமாக கிடையாது. இப்போ அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் சபையில் நம்ம பெந்தகோஸ்தே சபையை போல எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதை அப்படி பேசவே கூடாது. அது 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 சபைக்கு பக்தி விருத்தியே வராது, அது தனி ஜெபத்தில். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்க இருந்தால் ஒவ்வொருவராக நம்ம பேசணும். முதல்ல ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், அதை அங்கு அந்த ஜெபத்தை நடத்தக்கூடிய போதகரோ அல்லது ஒரு சகோதரர் மூப்பரோ அதை என்ன செய்யணும், இன்னார் இன்ன தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிட வேண்டுமா. பின்பு அடுத்த நபர், ஏன்னா தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அதனால் நாம் வரிசை பிரகாரமாக தீர்க்கதரிசனம் உரைக்கணும். ஒரே நேரத்தில் எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைத்தா அது பிரயோஜனம் இல்லை. அதேமாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினீங்கன்னா அதுவும் பிரயோஜனப்படாது. அதனால் ஒவ்வொருவராக, அல்லேலூயா, ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்ல 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 அதை குறிப்பெடுத்து கொண்டு சபையினுடைய போதகருக்கு கொண்டு வருவார்கள். இன்ன தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது என்று சபையின் போதகர் அங்கு வாசிப்பார்களாம். ஏன்னா ஒருவேளை அதுக்கு தவறு இருந்துடக்கூடாதுல்ல, ஒரு தவறான தீர்க்க தரிசனம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி சபையினுடைய மேய்ப்பருக்கு கொண்டு வரணும். அதுதான் சபை ஒழுங்காக இருக்கிறது. ஆகையால் இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால். அப்போ அந்நிய பாஷை பேசுகிறோம். இப்போ யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம சபையில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு வைங்க. அந்நிய பாஷை பேசும்போது அது அர்த்தத்தை சொல்லக்கூடிய வரமும் இருக்குது. 2 வரம் இருக்குது. பற்பல பாஷைகளை பேசும் வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இருக்கும்போது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 4ஆம் வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பாருங்கள், இப்போ ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே நிறைய காரியம் இருக்கிறது. இதில் நம்ம அந்த 10 வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல் அப்படின்னா அதை என்ன சொல்லுதுன்னா, டு அனதர் டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிதல், டு அனதர் டிவர்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். வேறொருவனுக்கு பாஷைகளை பேசக்கூடியது ஒரு வரம். இன்னொருவனுக்கு வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்படுகிறது. அப்போ என்ன அப்படி இருக்குது, அனதர் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ். இப்போ ஒருவேளை 2 காரியம் இருக்குது. ஒன்று, ஒரு சகோதரி அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ அந்த பாஷைக்கு அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியும். அது ஒரு வரம், இது ஒரு வரம். அப்போ நீங்கள் சபையில் அந்நிய பாஷை பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது,
புரியாது. சபையில் அர்த்தம் சொல்லணும். அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடிய வரத்தை பெற்றிருந்தால் நீங்கள் பேசலாம். இல்லைன்னா சபையில் அந்நிய பாஷை என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டியதில்லை. பேசுகிற பற்றி தப்பு இல்லை, ஆனால் அது பிரயோஜனப்படாது. அப்போ பல பாஷைகளை ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் பாஷைகளுக்கு என்ன செய்கிறாரு, வியாக்கியானம் பண்ணுறாரு. 2 காரியம் இருக்கிறது. இந்த 2 வரத்தையும் ஒரே நபர் கூட பெற்றிருக்க முடியும். பார்த்தீங்களா? ஒரு சிலர் பற்பல பாஷைகளை மட்டும் பேசுகிறாங்க, ஒரு சிலர் அந்த பாஷைக்கு அர்த்தம் உரைக்கிறாங்க. சில நேரம் ஒரே நபர் பற்பல பாஷைகளை பேசி அவரே அர்த்தத்தையும் சொல்லுவார். அந்த வரம் ஒரே நபர்லேயும் இயங்கும். அப்போ வெறும் பாஷைகளை பேசும்போது அங்கே வியாக்கியானம் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா சபையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்கிறார். ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக போதகர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கொண்டு போவாங்க. ஆனால் அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. அது தனிநபருடைய பக்தி விருத்திக்காக பயன்படுகிறது என்பது மிக முக்கியம். இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன செய்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, இப்போ பாருங்கள், மனிதருக்கு புரியாத தேவனோடு பேசும் ஆவிக்குரிய ஒரு பாஷை. அல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஒரு பாஷை. ஆகையால் அந்நிய பாஷையினுடைய நோக்கம் நம்ம 2 கவனிச்சிட்டோம். ஒன்று, நாம் புரிந்து கொள்ள முடியாத பாஷை, அது தேவனோடு பேசுகிறது, தனிப்பட்ட விசுவாசிக்கு பக்தி விருத்தி. 2வது, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக தீர்க்க தரிசன வரம். ஒரு நபருக்கு இல்லை, 10 பேருக்கு கூட இருக்கலாம். சபையில் 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேரும் தீர்க்க தரிசனம். ஏன்னா தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு சொல்லியிருக்கு. எல்லாருமே நம்ம அதை நாடலாம். அந்த வரம் இருக்கிறவங்க அதை வரிசைக்கிரமமாக பேச வேண்டும். சரி, இப்போது அந்நிய பாஷைகளுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய அந்த அடையாளம் விசுவாசியை ஆவிக்குள் கட்டி எழுப்புதல். பார்த்தீங்களா? நீங்கள் தனி ஜெபத்திலையோ அல்ல சர்ச்சில் தனியாக வந்து ஜெபிக்கிறதுலையோ நீங்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசினா நீங்கள் மனுஷரோடு இல்லை, தேவனோடு பேசுகிறீங்க. அது ரகசியங்களை பேசுகிறீங்க. அப்படி இருந்தும் ரகசியமாக பேசுகிறீங்க. தேவனுக்கு தெரியும் அந்த பாஷையின் அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் தேவனுக்கு அந்த பாஷைகளின் அர்த்தம் என்ன செய்யும், தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட விசுவாசி பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்பாரானால் அது அவரை ஆவிக்குள் அந்த விசுவாசி என்ன செய்யும், கட்டி எழுப்புறதுக்கு அந்த அந்நிய பாஷை மிக பிரயோஜனமான ஒன்று இல்லையா? சரி, கவனிங்க. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய காரியம், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார்கள் என்று வேதாகமம் சொல்லவில்லை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? இந்த வரங்கள் எல்லாருக்கும் கிடையாது. நான் சொன்னேன், ஆவியின் வரங்கள் அவருடைய பிரயோஜனத்துக்காக பகிர்ந்து கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒருவருக்கு குணமாக்கும் வரம் இருக்கும். குணமாக்கும் வரம், அதாவது ஹேவ் ஆல் த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ். அந்த ஹீலிங், அதாவது சுகமளித்தல் வரம், குணமாக்கும் வரம் சில பேர் இருக்கும். மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா சுகமாயிரும், வியாதி சுகமாயிரும். அது ஒரு வரம். இந்த வரம் அநேகருக்கு கிடைக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இல்லை. யாருக்குன்னு தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த வரத்தை அவர் கொடுக்குறார். ஏன்னா வரம் எப்பொழுதுமே மனம் திரும்புதல் இல்லாமலேயே கொடுக்கப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 11:29ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது இல்லையா? மன்னிக்கும், ரோமர் 11:29 நினைக்கிறேன். சரி, ரோமர் 11:29 தானே? சரி, நீங்கள் எடுக்க டைம் ஆகும். நான் அடுத்த காரியத்துக்கு அடுத்தல, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. அப்போ ஒரு சிலர் தான் அந்நிய பாஷை பேசக்கூடும், ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசாமலே இருக்கக்கூடும். அந்நிய பாஷை பேசவில்லை என்பதனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று நாம் கூறிவிட முடியாது. கவனிக்கணும். நீங்கள் அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியை பெற்றது என்று இன்றைக்கி பெந்தெகோஸ்தே போதகர்கள் போதிக்கிறார்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்களா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னு? அப்படி அல்ல.
அந்நிய பாஷை பேசாமலேயே நீங்கள் எதை பெற்றுக்க முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்க முடியும். ஆனால் ஆவியின் நிறைவு வரும் பொழுது அந்நிய பாஷை பேசுவார்கள் என்பது உண்மை. அந்நிய பாஷை தவறல்ல, அது அவரவருடைய பக்தி குறித்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. அவனவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? அந்த வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். சபை என்ன செய்யணும்? கூடி ஜெபிக்கும் பொழுது இப்போ சகோதரிமார்கள் பெண்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை வச்சுருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, சபையில் ஆவிக்குரிய 9 வரங்களும் என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கணும். எனக்கு தாருன்னு யாரும் கேட்காதீங்க. ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாருன்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா யாருக்கு அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா. அது அவருடைய சித்தம் இருக்குது. அதனால் சபையில் ஆவிக்குரிய 9 வரங்களும் கிரியை செய்யணும். விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யணும். சபை ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூடி வரும்போது ஜெபிக்கலாம். இல்லை தனி ஜெபத்திலையும் நீங்கள் ஜெபிக்கலாம், அது தவறல்ல. ஆகையால் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை என்ன செய்யுங்க? நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று பவுல் அழகாக சொல்கிறார். சரி, இப்போ கவனிங்க. ஆகையால் அன்பு எல்லா வரங்களுக்கும் மேலான ஒன்று. எல்லா வரங்களிலும் மேலானது என்னது? அன்பு தான். பாருங்கள், இங்கே அழகாக எழுதுகிறாரு. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும், அதாவது 1 கொரிந்தியர் 13:10 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ எல்லாத்துலேயும் பிரதான அதான் அந்த காலத்திலே பாடினாங்க, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். எல்லாவற்றுக்கும் மேலானது என்னது? அன்பு தான். அதுக்கு அடுத்தது தான் வரங்கள். அப்போ தீர்க்கதரிசன வரம் ஒருவர்கிட்ட இருக்கலாம். சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறியலாம். மலைகளை பேர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லை என்றால் அவன் ஒன்றுமில்லை. அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. அப்போ பிரதானமானது அன்பு. ஏன்னா அன்பு என்பது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவருக்குள்ள வரங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் இல்லாமல் இருப்பார். ஒரு காரியத்தை கவனிங்க. சில பேர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருப்பார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவி யார்? தேவன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்வார். ஆகையால் பரிசுத்த ஆவி என்பது தேவன் தாமே. திரித்துவத்தில் 3ஆம் நபர் அல்ல, அவர் தேவன் தாமே. ஏன்னா ஒரே கர்த்தரும், அதாவது ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று எபேசியரில் பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரத்தில். சரி, இப்போ பாருங்கள், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்த்தீங்களா? நம்ம சரீரத்தை கூட சுட்டரிக்க கொடுக்கலாமா? நமக்கு இருக்கிறதெல்லாம் அன்னதானம் கூட பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி புற மதஸ்தர்களும் அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ அன்னதானம் பண்ணுறதுனால ஒருவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டான் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் இது எல்லாம் இருந்தால் கூட அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. பாருங்கள், அன்பு எல்லா வரங்களுக்கும் மேலானது. அது மிக முக்கியம். அப்புறம் அன்பை பற்றி சொல்லுது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது, இல்லையா? அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. இது எல்லாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியை நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் சொல்லப்படுற இந்த வரங்களுடைய காரியத்தை நீங்கள் அதிகமாக நம்முடைய சபை பெற்றுக்கொள்ளணும், நாம் பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தையும் தனியாக நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து நீங்கள் வாசிக்கணும். 12,
1 கொரிந்தியர் 12, 13, 14. இதை ஒவ்வொரு விசுவாசியும் வாசித்து, தேவனே இது எங்கள் சபையில் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். இப்போ கர்த்தர் யாருக்கு அந்த வரத்தை வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கவனிங்க. ஆகையால் அன்பு என்ன செய்யாதுன்னா அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. பாருங்கள், அந்த கோபம் வருது பாருங்கள், அது கூட அன்பு இல்லாதவர்களுக்கு தான் அந்த கோபம் வருமா. அன்பு என்று இருக்கும் பொழுது அது பாருங்கள், கீழே சொல்லியிருக்கு, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உலக பிரகாரமான அந்த அநியாயமான காரியம் அதில் சந்தோஷப்பட மாட்டாங்க. எதில் சந்தோஷப்படுவாங்க? சத்தியத்தில். அதான் அங்கே பேதுரு எழுதுகிறார் இல்லையா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லைங்கிறார். ஒரு சபையின் மேற்ப சபை விசுவாசிகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்றும் தேவனுடைய அன்பினால் ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்குகிறவர்களாக இருந்தால் சபையின் மேய்ப்பரும் சந்தோஷப்படுவார், பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷப்படுவார். இது இல்லை அப்படின்னா ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. கவனிங்க. ஆகையால் சகலத்தையும் தாங்கும் அன்பு. என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். என்ன சூழ்நிலை, என்ன சோதனை வந்தாலும் சரி. யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வராத சோதனையா? எவ்வளவோ சோதனை வந்தது. ஆனால் அந்த அன்பு இருக்கும்போது அவன் சகலத்தையும் தாங்குகிறான். அப்போ அன்பு என்ன செய்கிறதுங்க? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். எல்லா வார்த்தையும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகிப்புத்தன்மை என்பது இருக்கும். இதெல்லாம் ஆவியினுடைய கனிகளாகவும் இருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஓய்ந்து போம். ஒரு விசுவாசிக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குது. ஒரு 5 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் வரன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அவங்க பின்மாற்றமோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் கிரியை செய்யாமல் போயிடும் இல்லையா? அல்லது ஒரு 6 மாதங்களுக்கு தீர்க்க தரிசனம் செயல்படும், அதன் பிற்பாடு அது இல்லாமல் போயிடும். அது நிரந்தரமான ஒன்று அல்ல. ஆனால் அன்பு மட்டும் நிரந்தரமானது, ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. காரணம், அன்பு என்பது தேவனை குறிக்கிறது. ஆகையால் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இது எல்லாமே நம்ம விட்டு போய்விடும். ஆனால் நம்முடைய அறிவு குறையுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்வதும் குறையுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுதும். நிறைவானது என்பது பிரியமானவர்களே, அது தேவ அன்பு மாத்திரமே. தேவருடைய அன்பு நமக்குள் இருக்குமானால் அதுதான் நிறைவானது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், அன்பு எல்லா வரங்களை காட்டிலும் மேலானது. அடுத்ததாக 2 விதமான வேதாகம பாஷைகள் உண்டா? ஒரு கேள்வி. வேதாகமத்தில் 2 விதமான பாஷைகள் உண்டா? அந்த கேள்வியை நாம் இப்பொழுது எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாருங்கள், தனி ஜெபத்தில் பேசப்படும் பாஷைக்கும் சபையில் அர்த்தம் உரைப்பதற்கு பேசப்படும் பாஷைக்கும் வித்தியாசம் உண்டா? இப்போ ஜனங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தீர்க்கதரிசி பதில் கொடுக்குறார். அதாவது தனி ஜெபத்தில் பேசக்கூடிய அந்த பாஷைக்கும் சபையில் அர்த்தம் உரைப்பதற்கு பேசப்படும் பாஷைக்கும் வித்தியாசம் உண்டா என்ற கேள்வி வருது. அதற்கு அவர் என்ன சொல்கிறாங்க? பெந்தகோஸ்தே நாளில் பேசப்பட்ட பாஷை வெவ்வேறு ஜாதியினரால் புரிந்து கொள்ளப்பட்டது. பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அவரவர் தன்னுடைய தாய்மொழியில், ஜென்ம பாஷையில் நாம் பேச கேட்கிறோமே, ஒரே பாஷையில் அங்கே பேதுரு பேசுகிறார். ஆனால் எல்லாருக்கும் அவரவர் மொழியில் அது கிடைக்குது. அது பாருங்கள், அதுதான் அந்த பாஷை என்பது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாஷை. ஆனால் 1 கொரிந்தியர் 14:2 வசனத்தில் 1 கொரிந்தியர் 16:2 பார்த்தீங்களா? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே என்னத்தை பேசுகிறான்? ரகசியங்களை பேசுகிறான். பாருங்கள், இது மற்றவங்களுக்கு புரியாது, பேசுகிறவங்களுக்கும் புரியாது. பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பரியாச உதடுகளினாலும்
அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று நாம் பார்க்குறோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்க்குறோம். ஆகையால் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால், பாருங்க, he that speaketh in an unknown tongues, அவன் யாரும் புரியாது, அறியாதபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். ஆகையால் பெந்தெகோஸ்தே நாளில் பேசப்பட்ட அந்த மொழி எல்லாருக்கும் புரிந்தது. ஆனால் 1 கொரிந்தியர் 14:2 அந்த அந்நிய பாஷை தேவனிடம் பேசப்படுகிறது, மனிதரிடம் அல்ல. ஆகையால் 1 கொரிந்தியர் பாருங்க, மனுஷர் பாஷை என்றும் தூதர் பாஷை என்றும் குறிப்பிடப்படுற காரணம் அதான். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று பவுல் தெளிவாக எழுதுகிறார். அப்போ அடுத்ததை கவனிங்க, அடுத்தது பார்க்குறோம். நல்லது. இப்பொழுது சகோதரனே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி விட்டீர்கள். பாருங்கள், அடுத்தது 2 வெவ்வேறு பாஷைகளை நம்ம பார்த்துட்டோம். 2 பாஷை மட்டும் கிடையாதான், அநேக பாஷைகள் உண்டுன்னு பைபிள் எழுதியிருக்கு. 1-2 பாஷை இல்லை, அநேக பாஷைகள். ஆனால் 2 விதமான அந்த பாஷைகள் மட்டும் இல்லை, அநேக பாஷைகள் இருக்கிறது. இப்போ பெந்தெகோஸ்தே நாளில் வானத்தின் கீழ் இருந்த வெவ்வேறு பாஷைக்காரர் அங்கு குழுமி இருந்தனர் இல்லையா? பார்த்தோரும் எலமைத்தோரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 17 விதமான மொழி பேசக்கூடியவங்க அங்கே கூடியிருந்தாங்க. தனி ஜெபத்தில் பேசப்படும் பாஷைக்கும் சபையில் அர்த்தம் உரைப்பதற்கு பேசப்படும் பாஷைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அதை நம்ம பார்க்கணும். பாருங்கள், பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதை குறித்து அந்த நம்முடைய கேள்வியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தூதர் பாஷை உண்டு, மனுஷர் பாஷை உண்டு, 2 பாஷையுமே இருக்குது என்று கூறியிருக்கிறார். ஏன்னா நம்ம அதில் பார்த்தோம், தூதர் பாஷை மனுஷர் பாஷைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும், அப்போ 2 பாஷை இருக்குது அதில் விசேஷமாக. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், தூதர் பாஷையும் உண்டு மனுஷர் பாஷையும் உண்டு என்று கூறியிருக்கிறார். தூதர் பாஷை என்பது மனிதன் தனிமையில் தனக்கும் தேவனுக்கும் இடையே ஜெபத்தை ஏறெடுக்கும் போது பேசக்கூடிய ஒரு பாஷை. நல்ல கவனிங்க. இப்போ சபையில் நீங்கள் 10 பேர் சேர்ந்து ஒருவர் அந்நிய பாஷை போதகர் பேசும்போது நீங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? கல்லாத ஒருவன் உள்ள ஒரு அபிசுவாசி உள்ள வந்தாச்சுன்னா இது என்ன, இவங்க என்னமோ சத்தம் போடுதாங்களா, இது என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா யாருக்கும் அது பிரயோஜனம் இல்லைங்கிறார் பவுல். இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இது நீங்கள் தனி ஜெபத்தில் தான் அந்த பாஷையை பேசணும். அதுதான் தூதர் பாஷை. தூதர் பாஷை எதில் பேசணும்? தனிமையில் தேவனுக்கும் இடையே நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது பேசக்கூடியது தான் தூதர் பாஷை. ஆனால் அவன் சபையில் ஒரு பாஷையை பேசும்போது அது சபையின் பக்தி விருத்திக்காக அர்த்தம் உரைக்கப்பட வேண்டும். இப்போ சபையில் இந்த வரம் பாஷை பேசினா அவரே பாஷைக்கு வியாக்கியானம் சொல்லணும், இல்லைன்னா இன்னொரு நபர் வரங்களை பெற்றவர் அந்த பாஷைக்கு வியாக்கியானம் அளிக்க வேண்டும். இல்லைன்னா அது சபையில் பேசுகிறதுனால எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு பவுல் எழுதுகிறார். தனி ஜெபத்துக்கு மிக முக்கியம் வாய்ந்தது. தனி ஜெபையில் நீங்கள் தனியாக ஜெபிக்கும்போது அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறீங்களா, அது உங்களுக்கு இன்னும் பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் பேசணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் போது அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக தான் தேவன் அதை கொடுத்துருக்கிறார். அடுத்தது கவனிங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4. எனவே பவுல் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும், பார்த்தீங்களா சபையில் என்னது பவுல் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 14:4 அழகாக சொல்கிறார் பாருங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி உண்டு. அப்போ இதில் என்ன அப்படின்னா
நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படிக்கு. இல்லையா? இந்த வசனம் இங்கே இருக்குது. இந்த வசனம் யாராவது எடுத்தீங்களா? அழகாக எழுதுகிறாரு, மற்றவர்களை உணர்த்தும்படிக்கு. கவனிங்க, யாராவது எடுத்து வச்சு பாருங்கள். நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படிக்கு என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். 19ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனமே நம்ம வாசிப்போம். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். முதல்ல அவரை கவனிக்கணும். பவுல் உங்கள் எல்லாரையும் விட நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருந்தோம் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிகமாக விருப்பமாக இருக்கும். அப்போ அந்நிய பாஷையில் எத்தனை வார்த்தையா? 10,000 வார்த்தை கூட பேசலாமா. ஆனால் இது யாருக்குமே நன்மை கிடையாது. நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை சபையின் போதகரோ சபையின் மேய்ப்பரோ அந்நிய பாஷை ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், சபைக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நான் கூடிய மட்டும் அந்நிய பாஷை சபையில் பேசுகிறத நான் விரும்புகிறதில்லை. அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் அந்நிய பாஷை தனி ஜெபத்தில் 10 இல்லை 15 நிமிஷம் இல்லை, அப்படி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பேன். தனி ஜெபத்தில் பேசுவேன். ஆனால் சபையில் நாம் கூடி வரைக்கும் அந்நிய பாஷைகளை பேசுகிறதில்லை. ஏன்னா அது மற்றவர்களுக்கு என்ன செய்யாது? நன்மை பயக்காது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது தான் எனக்கு அதிகமாக இருக்கும். அது என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ தமிழ் பேசக்கூடிய மொழியை உடையவங்க, நான் அதே தமிழ் மொழியில் ஒரு 5 வார்த்தை பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் அந்நிய பாஷைகளே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம், என்னமோ அவர் பேசிகிட்டு இருக்கார், அவ்வளோதான். அது பிரயோஜனப்பட சபைக்கு பிரயோஜனமே இல்லை. நல்ல கவனிங்க. பெந்தெகோஸ்தே சபையில் பெரிய தவறு பண்ணுறாங்க. சும்மா எல்லாருமே அந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு? அந்நிய பாஷை பேசுகிறாரு, விசுவாசிகள் சேர்ந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ பவுல் நினைச்சாருன்னா, கருத்தோடு 5 வார்த்தை பேசினாங்கன்னா ஒரு அவிசுவாசி உள்ள வாரான், ஒரு கல்லாத ஒரு வாரான், அவன் உட்காந்து கவனமாக கேட்பான். அந்த 5 வார்த்தை கருத்தோடு பேசப்படுகிறத அவனும் கேட்பான், சபையாரும் கேட்பாங்க. இப்போ போதகர் அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சபை விசுவாசிகளுக்கும் புரியாது, வெளியிலிருந்து வர்ற அவிசுவாசிக்கும் புரியாது. இதனால் இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஏன்னா தனிப்பட்ட ஜெபத்தில் மட்டும்தான் நாம் அந்நிய பாஷை பேசணும். அது மிக முக்கியம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அறியாமல் ஆவின் நிறைவில் பேசுவோம், இல்லைன்னு அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் கூடிய மட்டும் அது பிரயோஜனம் உண்டாக நாம் பேச வேண்டும். சரி, ஆகிய கவனிங்க, பவுல் அதை தான் சொல்கிறார், அதுதான் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆகையால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. ஆமென். தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? பக்தி விருத்தி உண்டாகிறது. 2 வெவ்வேறு பாஷைகள் உண்டு. ஒன்று மனுஷர் பாஷை, இன்னொன்று தூதர் பாஷை. பவுல் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் ஆமென், அன்பு எனக்கு விராட்டால் ஒன்றுமில்லை. அப்போ 2 பாஷையும் இருக்கிறது, மனுஷர் பாஷையும் இருக்குது, தூதர் பாஷையும் இருக்கிறது. தெளிவாக பேசுகிறேன். இப்பொழுது அங்குதான் பெந்தெகோஸ்தே ஜனங்கள் அந்நிய பாஷை பேசுதலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதன் அடையாளம் என்று கூறுகிறார்கள். யார்? இன்றைக்கி பெந்தெகோஸ்தே சபையோ இல்லை அசம்பிளி ஆஃப் காட் சபையோ இல்லை பெந்தெகோஸ்தேனுடைய சபை பிரிவுகளோ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அவர்கள் கூறுவது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானது, தவறானது. ஏன்னா ஒருவன் அந்நிய பாஷை பேசலாம், பரிசுத்த ஆவியை பெறாமலேயே பேசலாம். ஏன்னா அது ஒரு வரம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க ஆவி நிறைவு வரும் பொழுது அந்நிய பாஷை பேசுவாங்க. அது தேவனோடு பேசுகிறது, சபையில் இல்லை.
புரிகிறதா? ஆகையால் அந்நிய பாஷை பேசுதலே பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுன்னு அடையாளம். ஒரு நபர் ஒரு விசுவாசி அந்நிய பாஷை பேசிட்டாங்கன்னா நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்வார்கள். அது முற்றிலும் தவறானது. அவர்கள் பாருங்கள், அதை குறித்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ அப்போஸ்தலர் 2:4 அதை பெறுவீர்களானால் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் நீங்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்க வேண்டும். அதுதான் காரியம். அல்லேலூயா. அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க, சகோதரன் பிரணாமை, பரிசுத்தாவி பெற்றுள்ள ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேசுவார்கள் என்று நீர் நம்புகிறீரா? பரிசுத்தாவி பெற்றாங்க, ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஏன்னா அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம்னு சொல்லி பெந்தகோஸ்தே சபைகள் போதிக்கின்றன. அப்படின்னா பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பேசுவார்களா என்ற ஒரு கேள்விக்கு அவர் இல்லை. அந்நிய பாஷையில் பேசுதல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுதான் அத்தாட்சி அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா 1 கொரிந்தியர் 12:30 நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம் இல்லையா? சரி, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்ற வசனம் அங்கே இருக்கிறது. எனக்கு கவனிங்க. ஆகையால் அடுத்த காரியத்தை போவோம். அது 1 கொரிந்தியர் 12:30 இருக்கிறது. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? அந்த வசனம்தான். சரி, ஆனால் கவனிங்க பிரியமானவர்களே, எல்லாரும் பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாருக்கும் இல்லை. ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசலாம், ஒரு சிலர் பேசாமல் இருக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசும்போது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது ஒரு சிலர் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் பரிசுத்தாவியை பெறவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஏன்னா பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசினால் அதுதான் அடையாளம் என்று சொல்வது முற்றிலும் தவறானது. ஆனால் பரிசுத்தாவின் நிறைவு வரும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்க. அது எங்கே? உங்கள் தனி ஜெபத்தில். உங்கள் தனி ஜெபத்தில் நீங்கள் பரிசுத்தாவிட்டு நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தானாக அந்நிய பாஷை வரும். அது நீங்கள் எந்த அளவுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கீங்க அந்த அளவுக்கு அந்நிய பாஷைகள் வரும். புரிகிறதா? அல்லேலூயா. ஆகிய எல்லாரும் அதை சொல்லுகிறதில்லை. அடுத்த அதிகாரத்தில், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பவுல் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா என்ற ஒரு காரியத்தை சொன்னார். ஆகையால் முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர். ஆனால் எல்லாருமே என்ன செய்யல? அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு பிரசங்கி வார்த்தையை பிரசங்கிக்கும் போது யாராவது அந்நிய பாஷையில் செய்திகளை கூறினால் அது ஒழுங்கிற்கு அப்பாற்பட்ட ஒன்றா? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட கடவுது. இப்போ ஒரு சபையில் 10 பேருக்கு தீர்க்கதரிசனம் வர இருக்குன்னா ஒரே நேரத்தில் சொல்லக்கூடாது. அவர்கள் ஆராதனைக்கு முன்பு ஒரு அறையில் கூடி ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அதை அங்குள்ள அந்த ஜெபத்தை நடத்துகிறவர் என்ன செய்யணும்? அதை எழுதி வைத்து கொண்டு சபையின் மேய்ப்பருக்கு கொண்டு வந்து, சபையின் மேய்ப்பர் அது வார்த்தையின்படி இருக்கிறதா என்று சொல்லி இன்னார் மூலமாக தீர்க்கதரிசனம் வந்தது அப்படின்னு அவர் சபைக்கு அறிவிப்பார். அப்போ சபைக்கு என்னாகும்? சபைக்கு என்னங்க? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதுதான் முக்கியம். ஆகையால் அதை நாம் கவனிக்கிறோம். இப்போ கவனிங்க, இப்போ சகோதரர் பில் பிரசங்கி வார்த்தையை, ஒரு மேய்ப்பர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது எழுந்து அந்நிய பாஷைகள் செய்திகளை கூறினால் அது ஒழுங்கிற்கு அப்பாற்பட்ட ஒன்றா? நிச்சயமாக. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மேலும் பீட அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவ்விதமாக செய்வது ஒழுங்கிற்கு புறம்பான ஒன்றா என்ற கேள்வியும் வருகிறது. மூன்றாவது, மேலும் அது சபையில் யாராவது ஒருவர் எழுந்து நின்று ஆராதனையின் போது ஏதோ ஒன்றை கூறினதற்காக அல்லது செய்ததற்காக ஒரு ஊழியக்காரனை புதினமான மேஜையின் பின்பாக இருப்பவரை கண்டிக்கலாமா? இந்த எல்லா காரியங்களும் கூடுதலத்தில் அநேக முறைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒழுங்கில்லாமல் சபைகள் நடக்கிறது சொல்கிறார். பாருங்கள், இப்போ ஒரு காரியத்தை அங்கே சொல்ல போகிறோம், கவனிக்கலாம்.
இன்றைக்கு மக்களை பாருங்கள், களத்தில் இருக்கும் அருமையான மனிதர் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து அதற்கு பணத்தை வசூல் செய்கின்றனர். பாருங்கள், அது தவறாகும். ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது பணம் என்ன செய்யக்கூடாது? வசூல் செய்யக்கூடாது. ஆமென். நான் ஒரு சில வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகும்போது அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். நான் அந்த காணிக்கையை மறுத்து விடுவேன், வாங்குவதில்லை. ஏன்னா பைபிளில் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்ங்கிறார். ஒரு வீடு சந்திக்க போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம், ஒரு பிறந்தநாள் விழா, ஒரு வெட்டிங் டே, இந்த காரியத்துக்காக நீங்கள் போகும்போது அவர்கள் கொடுக்குற காணிக்கையை சந்தோஷமாக நாம் ஜெபித்து வாங்கி கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் காணிக்கை நினைச்சக்கூடாது, வாங்கக்கூடாது. என்னுடைய ஊழியத்தில் நான் வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது காணிக்கை வாங்குறதில்லை. ஆனால் ஒரு சிலர் நினைச்சுவாங்கன்னா, கட்டாயப்படுத்தி இது தேவனுக்காக நாங்கள் கொடுக்குறாங்க, உங்களை வெறுமையாக அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் கூடிய மட்டும் வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் காணிக்கையை வாங்க கூடாது. நான் வாங்குகிறதில்லை. ஏன்னா அது பைபிள். இயேசு சொன்னார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. இன்னைக்கு பேரின்ப பெருவிழா, அற்புத பெருவிழா, இந்த மாதிரி சுகமளித்தல் ஆராதனை நடக்கும்போதெல்லாம் அங்கே காணிக்கை பாட்டு பாடும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சத்தம் வராத ஓசை இல்லாத காணிக்கைகளை போடுங்கள்னு சொல்லியே காணிக்கை வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அது வேதத்தின்படி என்னது? தவறான. அதை தான் தீர்க்கதரிசிங்க சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, களத்தில் இருக்க அருமையான மனிதர் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து அதற்கு பணத்தை வசூல் செய்கிட்டார். வியாதி சுகமாகட்டும், ஆனாலும் காணிக்கை வாங்கக்கூடாது. பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நம்முடைய நேரம் கடந்து போயிட்டது. ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. எத்தனை பேர்? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. இந்த 10 குஷ்டரோகிகள் வரும்பொழுது, நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் காண்பீங்கள் என்று சொன்னது மட்டும் இல்லை, மோசே உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் காணிக்கையை செலுத்துங்கள்னு சொல்லிட்டார். இந்த 10 பேரும் போகும் பொழுதே சுகமாயிட்டாங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. இப்போ இயேசு என்ன சொன்னார்னா, நீங்கள் சுகமானாலும் மோசே கட்டளையிட்டபடி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துங்க, தனக்கு கொண்டு வாருங்கள்னு அவர் கேட்கலை. 10 பேர் குஷ்டரோகி சுகமானாலும் ஒருவரிடத்தில் கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? காணிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒருவன் அவருக்கு நன்றி சொல்ல அவன் கடந்து வந்தான். அவனும் கூட காணிக்கை கொடுத்ததாக பைபிளில் இல்லை. ஏன்னா இயேசு இலவசமாக பெற்றதை என்ன செய்யணும்? இலவசமாக தான் கொடுக்கணும். ஆகையால் இன்றைக்கு போதகர்கள் ஒரு காலம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது காணிக்கையை என்ன செய்யக்கூடாது? வசூலிக்கக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. அது பைபிள் படியான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தவறாகும். ஒரு மனிதன் சுகமாக்குதலுக்கும் வியாதியஸ்தருக்கு ஜெபிப்பதற்கான விசுவாசம் கொண்டிருப்பானால் அவன் பணம் வாங்காமல் மக்களுக்கு ஜெபம் செய்யும் ஒரு நற்பண்பு கொண்டுள்ள ஒருவனாக இருக்க வேண்டும். காணிக்கை வாங்காமல், பணம் வாங்காமல் அந்த வியாதிக்கு ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டியது நற்பண்பு கொண்டுள்ளவனாக இருக்க வேண்டும். போதகர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகளும் வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது என்ன வாங்கக்கூடாது? காணிக்கை வாங்கக்கூடாது. ஞாபகம் வச்சுடுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவனுக்கு நன்றி. சகோதரனே, நான் அதை கூற விரும்புகிறேன். எனக்கு தானே அல்ல, ஆனால் தேவனுடைய மகிமைக்காக, எனக்காக மக்களிடமிருந்து பணம் ஒரே காணிக்கையில் 10 லட்சம், 5 லட்சம் டாலர்கள் வந்தபோதும் மற்றும் அதை போன்ற ஒன்றையும் ஒரு முறை கூட நான் வாங்கினது கிடையாது. இதுதான் சாட்சி. அவர் வியாதிஸ்தருக்கு ஜெபிக்கும் போது 1-2 இல்லை, 10 லட்சம் டாலர்கள், 5 லட்சம் டாலர்களாக காணிக்க கொடுப்பாங்களாம். ஏன்னா வியாதி சோமானதுனால சந்தோஷத்தில் கொடுக்காங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு சொல்கிறாரு, அதை போன்ற ஒன்றையும் ஒரு முறை கூட நான் வாங்கினது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அது சரியாக இங்கே இருந்தது. அது வேத பிரகாரமானது. அல்லேலூயா. நீ அதை செய்யும்போது தேவனிடம் உனக்கு இருக்கின்ற உன்னுடைய விசுவாசத்தை நீ இழக்க போகின்றாய். நீ பணத்துக்காக வரத்தது. அதாவது ஒரு சீமோன் என்பவர் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு மாயவித்தக்காரனாக சீமோனும் என்ன செய்யறான்? பணத்தை அள்ளி கொண்டு அப்போஸ்தலரோட பாதத்தில் வைத்து
என்ன செய்தான், நானும் யார் மேலெல்லாம் நான் கை வைக்கிறேனோ அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணணும்னு சொன்னாங்க. பவுல் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, உன் பணம் உன்னோட கூட நாசமாக போக கூடாதுன்னு சொல்லிட்டார். எந்த ஊழியக்காரனும் பணத்தின் மேலே அவன் ஆசை வச்சான்னா அவன் விழுந்து போவது உண்மை. அவனால் ஒரு ஜெயமுள்ள ஊழியத்தை செய்ய முடியாது. பணத்தின் மேலே நம்ம எந்த விதத்திலையும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இச்சைகளை வைக்கக்கூடாது. ஆகையால் அப்படி நாம் செய்தால் உன்னுடைய விசுவாசத்தை நீ என்ன செய்வாய், இழந்து விட போகின்றாய். அது மிக முக்கியமானது. பாருங்க, இப்பொழுது அந்நிய பாஷையில் பேசுகின்ற அந்நிய பாஷையின் வரங்களை உடைய மக்களாகிய நீங்கள், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையில் நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். வரங்களை பெற்றிருக்கிற ஜனங்கள் சபைக்கு என்ன செய்றீங்க, தேவைப்படுங்க. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அந்நிய பாஷை 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சபைக்கு பிரயோஜனம் இல்லை. யார் சபைக்கு தேவை, ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் சபைக்கு தேவைப்படுகிறீர்கள். அப்படிப்பட்டவங்க தான் சபைக்கு தேவை. ஏன்னா அவங்கள கொண்டு தான் சபை வளர்ச்சி அடையும், பக்தி விருத்தி உண்டாகும். அப்படிப்பட்டது தான் சபைக்கு என்ன செய்ய, பக்தி விருத்தி உண்டாகும். ஆகையால் நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது அந்த காரியம் ஒழுங்கில் இருக்கிறது. ஒரு பிரசங்கி பிரசங்கம் செய்யும்போது அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் அந்நிய பாஷையில் பேசி அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசி என்ன செய்ய அடங்கியிருக்கு. நீங்கள் பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியில் நிறைந்து போதகர் பிரசங்கம் பண்ணும்போது இதுக்கு இடையூறு செய்யவே கூடாது. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் வர இருக்குன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசணுமா, அதுக்கு ஒரு நேரம். போதகர் தேவனுடைய ஆவியில் நிறைந்து வார்த்தையை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே யாராவது அந்நிய பாஷை பேசிங்கன்னா அது ஒழுங்கீனமாக இருக்கும்னு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அவ்விதமாக செய்வானா, நீ ஒழுங்கிற்கு வெளியே இருக்கின்றாய். பார்த்தீங்களா, நீ எங்கே இருக்கிறாய், ஒழுங்கிற்கு வெளியே இருக்கிறாய். நீ அதை செய்யக்கூடாது. ஏனெனில் வேதாகமம் தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே. பரிசுத்த ஆவி நமக்குள்ள அடக்கமாக இருக்கணும். ரோட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எப்போ பார்த்தாலும் பஸ்ஸில் இருந்துக்கிட்டு திடீர்னு எழுந்துட்டு ஓ ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசினா உங்களுக்கு பைத்தியம்னு நினைப்பான். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல எதை செய்யணுமோ அதைத்தான் நாம் என்ன செய்யணும். நாங்கள் ரொம்ப அபிஷேகம் பெற்றுட்டோன்னு பஸ்ஸில் போகும்போதும் ட்ரெயினில் போகும்போதும் அந்நிய பாஷைகளை பேசிட்டு போகிறீங்கன்னா மிக மிக ஒழுங்கினமான செயல். தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே என்று கூறுகிறது. ஆகவே ஒரு மனிதன் பிரசங்கிக்கும் போது அவன் மேடையை கொண்டிருக்கிறான், அவன் கூட்டத்தை கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அவன் முடித்தவுடன் அப்பொழுது அது செய்திக்கான நேரமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள். ஆகவே ஒழுங்கில் இருந்து வெளியே செல்லாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் என்ன செய்வீங்க, நீங்கள் தடங்களை கொண்டு வருகிறீர்கள். வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அர்த்தமாயிடும். ஆகிய சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய கடவுது என்று நம்ம இருக்கோம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்கிறீங்க, துக்கப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. கவனிங்க, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நாம் முடிஞ்சால் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒருவர் பாஷை பேசி அதன் அர்த்தத்தை அவரே விவரிப்பது வேத ரீதியாகுமா, அது ஒரு கேள்வி இருக்குது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:19 வசனத்திலே அதை நம்ம பார்க்குறோம். நான் சபையில் அந்நிய பாஷையில் பேசுகிறது அந்த காரியத்தை சரி வேதாகமத்தில் சென்று சில சந்தேகத்தை மட்டும் நம்ம தீர்த்துக்கிடுவோம். வேத ரீதியாக நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்போதான் 1 கொரிந்தியர் 14 ஒரு மனிதன் தான் பேசின பாஷைக்கு தானே அர்த்தம் உரைப்பது வேத ரீதியானதா? சில பேர் இதை கூட புரிய மாட்டாங்க. பாஷைகள் பேசுகிறது வேறு ஆள் இருக்கணும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது வேறு ஆளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு மனிதன் தான் பேசின பாஷைக்கு தானே அர்த்தம் உரைப்பது வேத ரீதியானதா? ஒரு கேள்வி. ஒரே நபரிடத்தில் அது இருக்கும். பற்பல பாஷைகள் பேசுகிறதும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் அவர்கிட்ட இருக்கும். ஆமேன். பாருங்க, அது வேத பிரகாரமானதா என்ற ஒரு கேள்வி வரும்போது 1 கொரிந்தியர் 14:19 விவரிக்கும். கவனிக்க. அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும்.
பாருங்கள், அது அடுத்தது 27ஆம் வசனம் நினைக்கிறேன். 27ஆம் வசனம் என்ன சொல்லுது? யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அதுவும் ஒழுங்கு தான். சும்மா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் போதகர் ஒரு பக்கம் பேசுகிறாரு அந்நிய பாஷை, சகோதரர்கள் ஒரு பக்கம் அந்நிய பாஷை, சகோதரிகள் ஒரு பக்கம் அந்நிய பாஷை, இது ஒழுங்கீனமான செயல். அப்படி நாம் செய்யவே கூடாது. ஒருவர் பேசும்போது அதற்கு ஒருத்தர் வியாக்கியானம், இன்னொருவர் பேசும்போது அதற்கு ஒரு வியாக்கியானம், இப்படியாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? அது 27ஆம் வசனத்தில் அது ஒவ்வொருவராக பேசணும். அதுவும் சபையில் எல்லாரும் பேசக்கூடாது. ஒரு 20 பேர் அந்த வரங்களை பெற்றிருப்பீங்கன்னா 20 பேரும் பேசி கொண்டிருந்தால் அங்கே மற்ற ஆராதனையோ பிரசங்கமோ நடக்காது. எத்தனை பேரா? 2 அல்லது 3 பேர் மட்டும்தான். மற்றவங்க அடுத்த வாரம் வச்சுக்கிடுங்க. 2 அல்லது 3 பேர் மட்டும்தான் அப்படி இருக்க வேண்டும். அதில் தான் அடங்கி இருக்க வேண்டும் சொல்கிறார். அந்த ஒவ்வொருவராக 3 பேர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டும் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அந்த நபர் இதைத்தான் குறிப்பிட முயல்கிறான். சரி, கவனிங்க. ஆகையால் அந்நிய பாஷை பேசும் ஒருவர் அவர் உரைத்த செய்திக்கு அர்த்தம் உரைப்பது சரியா என்பதே. என் அன்பான நண்பரே, நீங்கள் 13ஆம் வசனத்தை படிப்பீர்களானால் 13ஆம் வசனம் அங்கே என்ன இருக்கு? எண்ணத்தினாலேயில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து 13 இல்லையா? 13ஆம். அந்தபடியே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கணும். இப்போ அந்நிய பாஷை நமக்கு பேசுகிறீங்கன்னா அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே, நான் அந்நிய பாஷையை நிறைய பேசுகிறேன், ஆனால் அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லணும், சொல்லிவிட்டு அதை விண்ணப்பம் பண்ண கடவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அங்கே வருகிறது. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். பார்த்தீங்களா? நிச்சயமாக அவனே அந்த செய்திக்கு அர்த்தம் சொல்லலாம். இதில் தவறு இல்லை. ஒருத்தர் பாஷை பேசுகிறாங்க, இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே நபர் பாஷையை பேசி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறாங்கன்னா அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் ஒரு முறை இந்த உண்மையான சத்தியம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயா, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெயரின் நாமத்தில் ஞானஸ்தானமா என்று சொல்லி குழம்பி போயிருந்த நான் 7 நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகித்து நான் அந்நிய பாஷைகளை பேசினேன். அந்நிய பாஷைகளை பேசின அடுத்த நொடியிலேயே பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயானால் உன் வார்த்தையில் வல்லமை இருக்கும். அப்போ பாருங்க, கர்த்தர் என் நாவுகளை பிடித்து கொண்டு அந்நிய பாஷை பேசினார். அதுக்கு எனக்கு என்னென்ன அர்த்தம் தெரியல. ஆனால் அதே ஆவியானவர் என் நாவுகளை பிடித்து கொண்டு பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயனால் உன் வார்த்தையில் என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும். அப்போ அந்நிய பாஷை பேசும் வரமோ பாஷையை வியாக்கியானம் பண்ண வரமோ ரெண்டும் ஒரே நபருக்குள்ளே இருக்கலாம். அந்நிய பாஷை பேசுகிறவன் அதற்கு அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக. அப்படி என்னுடைய ஊழியத்தில் அது நடந்திருக்கிறது. என்னுடைய ஜெப வேளையில் நானே அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷைக்கு என்ன செய்தேன்? அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோன்று தான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை பேசி பேசி ஒன்றும் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கினாலும் அதுக்கு அர்த்தத்தை சொன்னால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுமே என்று நாம் விண்ணப்பம் செய்யணும். நிச்சயமாக அவனே அவன் செய்திக்கு அர்த்தம் சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்கள், இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். அடுத்ததாக அந்நிய பாஷையில் பேசுதல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதன் அடையாளம் என்று நம்புவதில்லை. அதை நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது வரம். அதுவும் எல்லாவற்றிலும் சிறிய வரம் தான் அந்நிய பாஷை பேசும் வரம். அது கூட ஓய்ந்து போகும். ஏனெனில் இப்போ கவனிங்க, ஏனெனில் மந்திரவாதிகளும் பாம்புகளை கையாளுகிறவர்களும் பிசாசுகளும் கூட அந்நிய பாஷையில் பேசுகின்றதை நான் கேட்டிருக்கிறேன். வந்துட்டா? ஆமாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன்.
அந்நிய பாஷையில் பேசி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ண 2 சகோதரிகள் ஒரு சுகமளித்தால் ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. அந்த சகோதரி ரொம்ப பரிசுத்தாவில நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறைந்து ஜெபிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா, மகனே அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்கிறாரு. யாரும் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தாவில நிறைஞ்சது. ஆமீன். பாருங்க, நம்ம சபையில் கூட ஒரு சிலர் அப்படி இருக்கக்கூடும், பரிசுத்தாவி பெற்றது போல நடிக்கக்கூடும். ஊ ஓ பூம்பாங்க. ஆனால் ஜீவியம் முக்கியம். ஜீவியே இல்லை அப்படின்னா அது பரிசுத்தாவியே அல்ல. பரிசுத்தாவி பெற்றதின் ஒரு அடையாளம் நாம் வாழுகின்ற வாழ்க்கை. என்ன அந்நிய பாஷை பேசி ஆவியில் நடமாடி செய்தாலும் வாழ்க்கை சரியில்லையா, கோபம், வைராக்கியம், பிடிவாதம் எல்லாம் மாம்சக்கிரியர்கள் இருக்குன்னா அது பரிசுத்தாவி அல்ல. ஆமேன். பாருங்கள், அந்த சகோதரி அப்படித்தான் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் ஆமீன் ஆமீன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்கிறார். இதே முறை ஒரு முறை ஐக்கியருண்ட ஆஸ்பத்திரியில் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் போது அதே போல் ஆவியார் சொன்னார், கடிந்து கொண்ட உடனே அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. அதே போன்ற அந்த சபையில் இருக்கிற அந்த பெண்ணுக்கிட்ட போய் பொல்லாத பிசாசின் ஆவியே போவெளியே என்று நான் சொல்லி கடிந்து கொண்டேன். உடனே நான் 7 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. நான் பிரசங்க பீடத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதனால் சும்மா அந்நிய பாஷை பேசுகிறதும் ஆவிலே நடனம் ஆடுறதும் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நான் நம்புவது கிடையாது. அது நல்லது தான், ஆனால் அதை நம்ப முடியாது. நான் வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதின் அடையாளம். ஆமேன். பாருங்கள், அந்த பெண்ணு சொல்லுது, அந்த சகோதரியிட கடிந்து கொண்டோட சொல்ல, நாங்கள் 7 பேர் இருக்கிறோங்கிறது அந்த ஆவி வெளிப்படுது. அப்போ நான் சொன்னேன், நீ 7 பேர் இருந்தேன்னா 77 பேர் இருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் புறப்பட்டு போ. அப்புறம் அமைதியாக இருந்தது. அல்லேலூயா. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். சரி, கவனிங்க. ஆகையால் மந்திரவாதிகளும் பாம்புகளை கையாளுகிறவர்களும் பிசாசுகளும் கூட அந்நிய பாஷையில் பேசுகின்றதை நான் கேட்டிருக்கிறேன். நேரில் போய் தீர்க்கதரிசி பார்த்துருக்காரு. அவங்க கூட அந்நிய பாஷை பேசுகிறாங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்கள் என்றும் அது தேவனுடைய பிழையற்ற செயல் என்றும் சொல்லிவிட முடியாது. ஆமேன். இது பெந்தகோஸ்தையினருடைய தவறான ஒரு போதகம். அந்நிய பாஷை பேசினா பரிசுத்தாவி பெற்றீர்கள் என்பதல்ல. ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தா அன்பு, சந்தோஷம், சமாதானம், எச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம் இது எல்லாம் நம்மிலிருந்து வெளிப்படணும். கோபம், வைராக்கியம், பிடிவாதம் இருந்தால் அது பரிசுத்தாவி அல்ல. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய ஆகையால் அது தவறான ஒரு காரியம். ஆகையால் ஞாபகம் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி அந்நிய பாஷைகளில் பேசுகிறார் என்பது உறுதி. ஆனால் பிசாசினால் அதை என்ன செய்ய முடியும்? பாவனை செய்ய முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதன் அத்தாட்சி நீங்கள் வாழும் வாழ்க்கையே. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றதனுடைய உண்மையான அத்தாட்சி என்னது? நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவி பெறுங்க. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அதாவது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ அது மிக முக்கியமாய்ந்த ஒன்று. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தர். பரிசுத்தமானவருடைய பரிசுத்தாவி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க ஆரம்பிச்சிடணும். பரிசுத்தமாக ஜீவிக்காதபடி எந்த ஒரு பொல்லாதையும் நம்மை தடை செய்கிறது என்றால் அந்த ஆவியை உபவாசத்தோடு இருந்து என்ன செய்யணும்? கடிந்து பிசாசை என்று நாம் கடிந்து அப்புறப்படுத்தணும். ஆமேன். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றதுள்ள அத்தாட்சி நீங்கள் வாழும் வாழ்க்கையே. பரிசுத்தாவியை பெற்றிருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார். அது முக்கியம். யோவான் 16:13 அப்படி சொல்லுகிறார். அடுத்தது பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பார்த்தீங்களா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16 பரிசுத்தாவி பெற்றது ஆவியினுடைய கனிகள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆவியின் கனி அந்நிய பாஷை பேசுதல் அல்ல. வேதாகமத்தில் அந்நிய பாஷை பேசுவது ஆவியின் கனி என்று எங்கு நிசையில் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா.
கவனிங்க, அது என்னவா இருக்கிறது? அன்பு, சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் நாம் அதை வாசிக்க முடியும். அதுதான் சரியானது. அது அபிதமான ஒரு காரியம். சரி, கவனிங்க. மனித பிரசங்கிகளாகிய உங்களை, டீகன்மார்களாக உங்களை, தர்மகர்த்தர்களாக உங்களை, சுவிசேஷர்களாக உங்களை கவனித்து கொண்டே இருக்கின்றனர். நீங்கள் இந்த தெருவில் நாள் முழுவதும் அந்நிய பாஷையில் பேசினாலும் அவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். கவனிங்க, பார்த்தீங்களா? அதாவது டீகன்மார்களோ, மூப்பர்மார்களோ, போதகர்களோ, நீங்கள் நாள் முழுவதும் அந்நிய பாஷை பேசினா கூட ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஆனால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம் இருந்ததுன்னா உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று ஜனங்கள் நம்புவார்கள். பரிசுத்த ஆவி பெற்றதற்கு ஒரு அடையாளம். ஆனால் நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை வாழ்ந்து காண்பித்து கசப்பான வேர் அனைத்தையும் உங்களை விட்டு களைந்து போட்டு இனிமையை காண்பீர்களானால் இப்பொழுது மனிதர் ஏதோ ஒன்று உள்ளதை உணர்வார்கள். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவரவருடைய சொத்துக்களை விற்று, நல்லா கவனிக்கணும், அவரவருடைய சொத்துக்களை, அதிகப்படியான சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்களாம். அப்போஸ்தலர்கள் அதை இல்லாதவர்களுக்கு என்ன செய்தாங்களாம்? பகிர்ந்து கொடுத்தார்களாம். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. சொத்துக்களையே விற்று கொண்டு விற்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்து மிஷினரிமார்கள் அப்படித்தான். இந்தியாவுக்கு வந்த மிஷினரியர்கள் அவருடைய சொத்தை விற்று வந்து தான் ஊழியம் செய்தார்கள். ஆனால் இப்போ மிஷினரிகள் சேர்த்து வைத்தவைகளெல்லாம் இந்த சொத்துக்களை இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? பங்கு போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சண்டை. மிஷினரி ஊழிகள் செய்கிறது ஊழியம் அது மகத்தானது. தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், தோமா பாருங்கள், ஒரு மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தார். கடைசியில் அவர் கொல்லப்பட்டார். ஆகையால் கவனிங்க, அது உபதேசம் கிடையாது. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இருதயங்கள் அவ்வளவு இனிமையானதாக மாறி போனதுங்கிறார். தனக்குரியதை ஒருவனும் தனக்குரியதுன்னு கூட சொல்லாதபடிக்கு, அது போதகம் அல்ல, அவன் தனக்குரியதை தனக்குரியதாக சொல்லாதபடிக்கு என்னன்னா, அவர்களுடைய இருதயம் அவ்வளவு இனிமையாக மாறினதான். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இனிமையா, மென்மையா, சாந்தமா இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் என்னதான் அந்நிய பாஷையில் பேசினாலும் சரி, உருண்டாலும் சரி, புரண்டாலும் சரி, மக்கள் நம்ப மாட்டாங்க. நாமும் ஒருவர் நம்பக்கூடாது. சரி, அடுத்தது அந்நிய பாஷையில் பேசுதல். நான் என்ன முடிச்சிருந்தேன், இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அந்நிய பாஷையில் பேசுதல், தேவனுடைய பலிபீடத்தின் கீழ் தன்னை படைத்திருக்கும் ஆவியினால் நிறைந்த நபர் அந்நிய பாஷையில் பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அந்நிய பாஷை பிசாசனுடைய காரியம்னு சொல்லலை. பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெறும் பொழுது அந்த விசுவாசி அந்நிய பாஷை என்ன செய்வார்? பேசுவார் என்பது உறுதி. அதை குறித்து நான் ஒன்று சொல்ல. ஆனால் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாத அநேகர் அந்நிய பாஷைகள் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? அவர்கள் 3 காரியம் இருக்குது: நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது அந்த படிப்படியாக வரணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்படணும், பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாங்கன்னா, இவங்க அந்நிய பாஷை பேசுனாங்கன்னா அது கரெக்ட். ஆனால் தேவனை குறித்து அறியாதவர்களும் மந்திரவாதிகளும் அப்படிப்பட்ட அநேகர் அந்நிய பாஷைகளை பேசுகிறத நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்க, அவரை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இருப்பினும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகின்றனர். இந்த வரங்களில் ஒன்றையுமே பிசாசு என்ன செய்ய முடியும்னா பாவனை செய்ய முடியுமா? நீங்கள் அந்நிய பாஷை பேசிங்கன்னா உங்களை மாரி பிசாசு என்ன செய்யும்? இன்னொரு நபரை அபிஷேகத்து அந்நிய பாஷை பேச வைக்க முடியும். நீங்கள் உடனே அது பரிசுத்த ஆவின்னு நினச்சிடாதீங்க. ஆமென். பரிசுத்த ஆவி என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கை தான். அதுதான் மிக முக்கியமானது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக சொல்லுகிறேன். ஆனால் ஆவியின் கனியோ உள்ளில் உள்ள ஆவி, அது பரிசுத்த ஆவியாக இருக்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் இப்பொழுது நாம் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆவியின் அபிஷேகத்தில் கிறிஸ்துவுக்குள் வரும் ஆவினால் நிறைந்த ஒருவன் வெறுமனே அந்த அந்நிய பாஷை பேசுதல் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை ஜீவியம் முற்றிலும் இயேசுவை போன்று ஒரு மாற்றமாகிறது.
அபிஷேகம் என்னும்போது நீங்கள் பிசாசின் வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பிசாசின் வஞ்சக ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் அந்நிய பாஷையில் பேச முடியும். அதெல்லாம் கவனிங்க. அந்நிய பாஷை பேசணுன்னா பரிசுத்த ஆவி இருக்கணும் யாரும் நினச்சிடாதீங்க. பிசாசு என்ன செய்ய முடியும்? அதை பேச முடியும். அது மிக மிக முக்கியமானது. எத்தனையோ முறை நான் அதை கண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் நேரில் பார்த்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மனிதனின் மண்டை ஓட்டில் இருந்து ரத்தம் குடித்து விட்டு அந்நிய பாஷையில் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன். நேரில் பார்த்துருக்காரு சகோதரன் தீர்க்கதரிசி. மனுஷனோட மண்டை ஓட்டலை ரத்தத்தை ஊற்றி அதை குடித்து அந்நிய பாஷை பேசுவாங்களாம். அதை நேரில் பார்த்துருக்குறேங்கிற. அப்போ பிசாசு கூட என்ன செய்யுங்க? அந்நிய பாஷை பேசும். அது பாவனை செய்யும். வனாந்தரத்தில் பாம்பாட்டிகள் பாருங்கள், வனாந்தரத்தில் உள்ள பாம்பாட்டிகள் பெரிய பாம்பை தங்கள் மேல் சுற்றி கொண்டு அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். பாம்பாட்டிகள் பெரிய பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசுவாங்களாம். பாருங்கள், இதை அவர் நேரில் பார்க்குறாரு. நம்ம பாம்பு ஆட்டிக்கிட்டு இருந்தோன்னா தூரம் போயிருந்தோம். இல்லை, அவர்கிட்ட போய் பார்ப்பார் என்னடா பண்ணுறான்னு. அல்லேலூயா. இந்த மாய வித்தெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட போய் நீ பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் கூடி பார்க்கும்போது நீங்கள் போய் நின்றுட்டு ஒரு சின்ன ஜெபங்க, ஆண்டவரே இந்த மாய வித்தை கிரியை செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி பாருங்க, நின்று போவோம். ஆனால் மாய வித்தக்காரன் அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்பான். பார்த்துட்டு சார் நீங்கள் போங்க அப்படின்றான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போங்கன்றான். ஏன்னா நாம் இங்கே நிற்கிறது வரைக்கும் அவன் மாய வித்தை கிரியை செய்யாது. நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். நீங்கள் போய் நின்று இந்த மாய வித்தை கிரியை செய்ய போய் இயேசு நாமத்தில் கட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள், அது கிரியை செய்யாது. ஏன்னா அது ஒரு அசுத்தாவி. அவன் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிப்பான். சார் நீங்கள் தயவுசெய்து போயிருங்க, தயவுசெய்து. ஏன்னா இவர் போனால் தான் அங்கே மாயத்தை வேலை செய்யும். அவன் பிசாசு என்னெல்லாம் பாவனை செய்கிறான் தெரியுமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த பாம்பை பெரிய பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்களாம். மந்திரவாதிகள் அந்நிய பாஷையில் பேசி அதற்கு அர்த்தம் உரைக்கின்றனர். மந்திரவாதிகள் அதான் குறி சொல்கிற ஆவி, குறி சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. நான் மந்திரவாதிகளின் முகாம்களுக்கு சென்றிருக்கிறேன். பாருங்கள், இவர் ஒன்றை விடமாட்டார். இந்த ஆவி எப்படிலாம் கிரியை செய்துன்னு மந்திரவாதியின் முகாம்களுக்கு கூட போயிருக்கார். அவர்கள் ஒரு பென்சிலை கீழே வைப்பார்கள், ஒரு புத்தகத்தையும் கீழே வைப்பார்கள். கவனிங்க, பென்சில் புகைப்போக்கி குழாயில் மேலும் கீழும் ஓடி முகச்சவரம் மயிர் கத்தரித்தல் 2 துண்டு என்னும் பாடலை வாசிக்குமா, தானாலே வாசிக்குமா. நீங்கள் பிசாசை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அது அந்நிய பாஷைகளில் எழுதி மந்திரவாதியை அதற்கு அர்த்தம் உரைத்து என்ன நடந்தது என்று பிழை என்று உரைப்பான். அந்த பென்சில் தானாகவே நின்று இப்படி ஆடுமா, ஆடி அந்த நோட்டில் அங்கே இருக்கிற பேப்பரில் போய் அது எழுதுமா. அதுவும் அது புரியாத பாஷையாக இருக்குமா, அந்நிய பாஷையில் எழுதுமா. தீர்க்கதரிசி நேரில் பார்த்துருக்காரு. இது என்னடா நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த போலியானதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ தானே உண்மைக்கு அது உண்மைன்னு சொன்னால் அது பார்க்காது எல்லாம் எழுதணுன்னா மந்திரவாதி என்ன செய்கிறான், அதுக்கு அர்த்தம் உரைக்கிறான். அதையும் அவர் நேரில் பார்த்துருக்கிறார். பிழையின்று உரைப்பான். பாருங்கள், அது எனக்கு தெரியும். ஆகையால் பவுல் அந்நிய பாஷைகளால் ஓய்ந்து போம், தீர்க்க தரிசனங்களால் ஓய்ந்து போம், இந்த வரங்கள் அனைத்தும் விரைவில் போய்விடும். அந்நிய பாஷை பேசுனதுனால சந்தோஷப்படாதீங்க, தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறனால சந்தோஷப்படாங்க. பாருங்கள், இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது சந்தோஷப்பட்டாங்க. இயேசு சொன்னார், பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு இயேசு சொன்னார். அதனால் பிசாசு கீழ்ப்படுகிறதுக்காகவோ நாம ஜெபம் பண்ணி ஜோகமானதுக்காகவோ ஒன்றும் மேன்மை பாராட்டிடக்கூடாது. அது தேவனுடைய செயல், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, நாம் அதை அப்படியே கொண்டு போயிட்டோம். ஆகையால் ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுவதை நீங்கள் முகத்துக்கு நேராக காண்பதனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி உள்ளதாக நம்பி விடாதீர்கள். ஆனால் அவர்களில் காணும் கனிகளை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை தீர்மானிங்கள். பாருங்கள், இது சபையாருக்கும் உண்மை. நீங்கள் சபைக்கு வருகிற இத்தனை விசுவாசிகள்கிட்ட எல்லாரும் அபிஷேகம் பண்ணி எல்லாம் ஆவியில் நடமாடி அந்நிய பாஷை பேசலாம். அவங்களுடைய ஜீவியத்தை கவனிங்க, அவருடைய கனி இருக்கா, ஆவின் கனி இருக்கான்னு கவனிங்க. இல்லைன்னா நீங்கள் நம்பாதீங்க. சார் என்ன அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, எத்தனையும் நிரம்பிட்டு போட்டு ஜீவியம் எப்படி இருக்குது? கசப்பு, வைராக்கியம், பிடிவாதம், எதுக்கெடுத்தாலும் மூஞ்ச தூக்குறது, கோவப்படுறது, இதுவா பரிசுத்தாவி? பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாற்றையும் மாற்றுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் அதை வைத்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. ஏனெனில்
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதோடு நிறுத்திக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது ஒரு கால அந்நிய பாஷை பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்நேரமும் தேவனுக்கு முன்பாக கிடக்கும்போது அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஏதோ பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நீங்கள் ஏதோ கணுக்கால் அளவு பெற்றுக்கொள்றதில்ல, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பளவு இல்லை, நீந்தி நீந்தி மூழ்கள் அழகு வரும்போது தான் தேவன் கிரியை செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆகையால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது பாருங்கள், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 28:11 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது திக்குவாய், அதுவாக அது ஸ்டாமரிங் லிப்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் பரியாச உதடுகள் அந்நிய பாஷைகளோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியை பெற்றது என்பது அது அந்நிய பாஷை பேசுனதுக்கு அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்கள். ஆவியின் நிறைவு வரும் பொழுது அது சபையில் அல்ல, தனி ஜெபத்தில் பேச வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்னா, அந்நிய பாஷை பேசுனது தான் பரிசுத்த ஆவி பெற்றதற்கு அடையாளம் என்று நம்பி விடாதீர்கள். பரிசுத்த ஆவி பெற்றதனுடைய உண்மையான அடையாளம் என்பது என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என் கொட்டிலில் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய ஒரு ஆண்டு கழித்து அப்படி ஏதோ ஒன்று நான் அந்நிய பாஷையிலே பேசினேன். பார்த்தீங்களா, அவர் பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு வருஷம் கழித்து தான் அந்நிய பாஷையில் பேசினாராம். அப்போ பரிசுத்த ஆவி பெற்ற உடனே அந்நிய பாஷை அல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. நான் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் நான் இன்னும் முன்னேறி வரும் பொழுது நான் அந்நிய பாஷையில் பேசினேன்னு அவர் சொல்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறது தவறுன்னு சொல்லலை, ஆனால் பிசாசு அதை என்ன செய்ய முடியும், பாவனிச்சம். அதற்கு 1-2 ஆண்டு கழித்து நான் ஒரு சபையில் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போதும். ஆகையால் அர்த்த முறைத்தல் இல்லாமல் ஒருவருக்கு அதிகமானவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதா? இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்குது, அந்நிய பாஷைகளை பற்றியே இருக்குது. அதனால் அந்நிய பாஷை என்பது வேறு 2 பாஷை. ஒன்று மனுஷனுடைய பாஷை, இன்னொன்று தூதருடைய பாஷை. தேவனோடு பேசுகிறான், அது அறியாத பாஷை. அது என்னவா இருக்கிறது, தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அது தனி அறையில் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது தனி ஜெபத்தில் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு என்ன செய்கிறான், பக்தி உரித்து உண்டாக்குகிறான். ஆகையால் கூடிய மட்டும் தீர்க்கதரிசன வரங்கள் கிரியை செய்வதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எவரிலிருந்து கடைசியாக நாம் ஜெபித்து முடிவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே, இந்த நாட்களில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய உண்மையான ஒரு அடையாளம் ஆண்டவரே அந்நிய பாஷை பேசுதல் அல்ல. ஏனென்றால் பிசாசுகளும் மந்திரவாதிகளும் கூட அந்நிய பாஷைகளை அதுக்கு அர்த்தம் முறைக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்று நேராக பார்த்த தேவ மனிதன் ஊழியக்காரர் அப்படி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, குறி சொல்லுகிற ஆவிகள் பிசாசினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நிலை அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்து இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியை பெற்றதின் அடையாளம் அது ஆவியின் கனிகளாக அது நாம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. அது அன்பு நிறைந்த வாழ்க்கை, தாழ்மை நிறைந்த வாழ்க்கை, இரக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மணி நேரத்துக்கான செய்தியை இந்த கடைசி நாட்களில் இந்த 7ஆம் தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த மணி நேரத்துக்கான செய்தியை விசுவாசிப்பதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதற்கு அடையாளம் என்பதையும் ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, இந்த வெறும் அந்நிய பாஷை பேசுவதோட நின்று விடாதபடி நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல மாற வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்து சபை பக்தி உரித்து அடைய வேண்டும். அவ்வண்ணமாக கர்த்தர் தாமே இந்த சபையாரை நீர் ஆசீர்வதியும், உடைய வரங்களினால் நிரப்போம். அதுபோல உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
உம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கத்தக்கதாக தீர்க்கதரிசன வரங்களையும் அவர்கள் மத்தியிலே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.